குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா வால்யூம் 2 பார்க்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் லெசன். வால்யூம் 2ல் அழகு 8 ஓகேவா, 8வது லெசன், ஃபஸ்ட் லெசன் வரும் ஓகேவா. அழகு 8 செகண்ட் வால்யூமில் ஃபஸ்ட் ஒன், அதான் அழகு 8 இயற்பியல் மற்றும் வேதி சமநிலை. இயற்பியல் மற்றும் வேதி சமநிலை பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். கவனிங்க, ரொம்ப சிம்பிள். நம்மளோட டே டு டே லைஃப்பில் பார்த்திங்கன்னா பல இயற்பியல் மற்றும் வேதியியல் மாற்றங்களை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்மளை சுற்றியும் சரி, நம்ம உடம்புலையும் சரி, பல வேதியியல் மாற்றங்கள், இயற்பியல் மற்றும் வேதியியல் மாற்றங்கள் நிகழுது. அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஓகேவா. எஸ், நம்ம உடம்புல கூட பல வேதி மாற்றங்கள் நிகழுது ஸ்டூடெண்ட்ஸ். கவனிங்க, எடுத்துக்காட்டு பாருங்கள். இப்போது வாழைப்பழம் இருக்குது ஓகேவா. வாழைப்பழம் வாங்கிட்டு வரோம், சில நாட்கள் அப்படியே வச்சிடுறோம். என்னாகுது, வாழைப்பழம் அப்படியே கனிந்து பழுத்து போயிடுது இல்லையா. எஸ், அப்படியே கருப்பாக அதனுடைய நிறம் மாறிடுது. அப்போ அங்கேயும் வேதி வினை நடக்குது ஓகேவா. சரி, வெள்ளி வாங்குறீங்க நீங்கள், கேர்ள்ஸ் எல்லோரும் வெள்ளி கொலுசு போட்டிருப்பீங்க ஸ்டூடெண்ட்ஸ். அந்த வெள்ளி கொலுசு என்னாகும்னா ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பளிச்சுன்னு பளபளன்னு இருக்கும். சில மாதங்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வெள்ளி கொலுசு அப்படியே மங்கி போயிடும் இல்லையா. அதனுடைய நிறம் அப்படியே ஒரு பழுப்பு நிறமாக கருப்பாக மாறிடும். ஸோ இரும்பு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதில் காற்றோ ஈரப்பதமோ பட்டுச்சு அப்படின்னா மெதுவாக என்ன ஆக ஆரம்பிக்கும், மேலே தொடும்போது ப்ரௌன் கலரில் வரும். அதுக்கு பேர் தான் துரு ஓகேவா. ஸோ இரும்பு என்னாகுது, மெதுவாக துரு பிடிக்க ஆரம்பிக்குது. சரியா ஸ்டூடெண்ட்ஸ். இந்த செயல்முறைகள் அனைத்தும் பார்த்திங்கன்னா ஒரே திசையில் நிகழ்வனவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ ஒரே திசையில் நிகழ்வன அப்படின்னா ஒரு டைம் நடந்துருச்சுன்னா அவ்வளோதான், இரும்பு துருப்பிடிச்சு போச்சு ஸ்டூடெண்ட்ஸ். எகெயின் மறுபடியும் அதை புது இரும்பாக உடனே அதுவாக மாறுமானா மாறாது. ஸோ வெள்ளி அப்படி தான் வாங்கி புதுசாக இருக்குது, கொஞ்ச நாளில் அப்படியே ஷேட் ஆகிடுது. மறுபடியும் புதுசாக மாறணும்னா அதில் ஏதாவது செஞ்சால் தான் மாறும், தானாக மாறுமானா மாறாது இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு திசையில் நடந்துருச்சுன்னா அந்த செயல்முறைகள் ஒரே ஒரு திசையில், முன்னோக்கு வினைகள் மட்டும் நடைபெறக்கூடிய வினைகள் எல்லாத்தையுமே ஒரு திசையில் நிகழ்வனன்னு சொல்லலாம் ஓகேவா. ஸோ இந்த செயல்முறைகள் எல்லாமே ஒரே திசையில் நிகழ்வனன்னு சொல்கிறாங்க. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ். சரி, அடுத்து பார்த்திங்கன்னா மீளும் செயல்முறைக்கு உதாரணம் பார்க்கலாம் ஓகேவா. நம்ம உடம்புல என்ன ஆகுது, ஹீமோகுளோபினால் ஆக்சிஜன் எடுத்து செல்லப்படுவதை கருதுவோம். கொடுத்துருக்காங்களா, நம்ம உடம்புல இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நுரையீரலில் ஹீமோகுளோபினுடன் ஆக்சிஜன் இணைந்து ஆக்சி ஹீமோகுளோபினை உருவாக்கும். இந்த ஆக்சி ஹீமோகுளோபின் தகுந்த சூழ்நிலையில் ஆக்சிஜனை விடுவித்து மீண்டும் ஹீமோகுளோபினாக மாறும் தன்மை கொண்டது. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நுரையீரலில் என்னாகும்னா ஹீமோகுளோபின் நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் என்ன பண்ணுன்னா ஆக்சிஜனை எடுத்துட்டு போகும் ஓகேவா. ஸோ நுரையீரலில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபினுடன் இந்த ஆக்சிஜன் இணைந்து ஆக்சி ஹீமோகுளோபினாக மாறும் ஓகேவா. ஸோ நுரையீரலில் ஹீமோகுளோபினுடன் ஆக்சிஜன் சேர்ந்து ஆக்சி ஹீமோகுளோபினாக மாறும். அந்த ஆக்சி ஹீமோகுளோபின் தகுந்த சூழலில் ஆக்சிஜனை விட்டுட்டு மறுபடியும் ஹீமோகுளோபினாகவே மாறும் ஓகேவா. ஸோ அப்படி பண்ணும்போது என்னாகும்னா இந்த நுரையீரலில் இந்த 3 சேர்மும் ஒரே நேரத்தில் காணப்படும். என்னென்ன, ஆக்சிஜன், ஹீமோகுளோபின், ஆக்சி ஹீமோகுளோபின் மூணுமே ஒரு சமநிலையில் ஒரு வினையில் அப்படியே ஒரு சம அளவில் காணப்படும். இதெல்லாம் ஆக்சிஜன், ஹீமோகுளோபின், ஆக்சி ஹீமோகுளோபின் ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். நல்லா கவனிக்கணும். நுரையீரலில் ஹீமோகுளோபினுடன் ஆக்சிஜன் இணைந்து ஆக்சி ஹீமோகுளோபினை உருவாக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஆக்சி ஹீமோகுளோபின் தகுந்த சூழலில் ஆக்சிஜனை இழந்துட்டு மீண்டும் ஹீமோகுளோபினாக மாறும் தன்மை கொண்டது ஓகேவா. ஸோ அதனால தான் நம்ம உடம்புல நம்ம நுரையீரலில் பார்த்திங்கன்னா இந்த 3ம் ஒரே சமயத்தில் இருக்கும். என்னென்ன, ஆக்சிஜன், ஹீமோகுளோபின், ஆக்சி ஹீமோகுளோபின். சரி, இது நம்ம சமநிலைக்கு சொல்லியாச்சு. சில வேதிவினைகள் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு திசையில் நிகழும் தன்மையுடையதாக இருந்தால் கூட இரு திசைகளிலும் நிகழும் தன்மை உடையனவை ஓகேவா. சில வேதிவினைகள் ஒரு திசையில் நிகழும் தன்மையினை பெற்றிருந்த போதிலும் பெரும்பாலான வினைகள் இரு திசைகளிலும் நிகழும் தன்மை உடையவைன்னு சொல்கிறாங்க. ஸோ இரு திசைகளிலும் நிகழக்கூடிய வினைகளை நம்ம மீள்வினைகள்னு சொல்லலாம். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், மீள்வினைகள்னு சொல்கிறோம். ஏன்னா ஒரு திசைன்னு சொல்கிறீங்க, இரு திசைன்னு சொல்கிறீங்க அப்படின்னா என்னங்க மிஸ் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கவனிங்க, இப்போ A + B gives C மற்றும் D ஓகேவா. இந்த இடத்துல A மற்றும் Bங்கிறது என்ன பொருள், வினை படு பொருள்.
சி மற்றும் டிங்கிறது என்னது? வினை விளை பொருள். ஸோ வினைப்படு பொருள் சேர்ந்து வினைவிளை பொருளை தருகிறது. இந்த வினைவிளை பொருள் மீண்டும் வினைபுரிந்து மறுபடியும் பின்னோக்கி நகர்ந்து இப்படி வினைப்படு பொருளாக மாறுது. ஸோ இது பின்னோக்கு வினை, இது முன்னோக்கு வினை. வினைப்படு பொருள் வினைவிளை பொருளாக மாறுறது முன்னோக்கு வினை, வினைவிளை பொருள் வினைப்படு பொருளாக மாறுறது பின்னோக்கு வினை. ஸோ இந்த மாதிரி நடக்கக்கூடிய இரு திசைகளிலும் நிகழும் வினைகள் எல்லாத்தையும் நாம் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா மீள் வினைகள்னு சொல்லலாம். முன்னோக்கு மற்றும் பின்னோக்கு 2 வினைகளும் சேர்ந்து நடக்கக்கூடிய வினைகள் எல்லாத்தையும் நம்ம என்னென்னு சொல்லலாம்னா மீள் வினைகள்னு சொல்லலாம். சரி ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து பாருங்கள். பொதுவாக பார்த்திங்கன்னா வேதி வினைகளில் நேரத்தை பொறுத்து வினைபடு பொருளினுடைய செறிவு குறையுதாம். ஓகேவா? ஸோ வேதி வினைகளில் நேரமாக ஆக என்னாகுதுன்னா வினைப்படு பொருளினுடைய செறிவு குறையுதாம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா வினைவிளை பொருளின் செறிவு அதிகரிக்குதாம். இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நான் இப்போ சொன்னாலே அந்த எக்ஸாம்பிளே எடுத்துக்கோங்க. A + B gives C + Dன்னு சொல்கிறேன். இந்த இடத்துல A மற்றும் Bங்கிறது என்ன பொருள்? வினைப்படு பொருள். C மற்றும் Dங்கிறது என்ன பொருள்? வினை விளை பொருள். ஓகேவா? ஸோ வினைப்படு பொருள் சேர்ந்து வினைவிளை பொருளாக மாறுது. ஓகேவா? வினைப்படு பொருட்கள் சேர்ந்து வினைவிளை பொருளாக மாறுது. ஓகேவா? ஸோ அப்போ கொஞ்சம் நேரத்தில் வினையின் தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா வினைப்படு பொருள் மட்டும்தான் இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது வினைப்படு பொருளின் செறிவு குறைந்து வினைவிளை பொருளின் செறிவு அதிகரிக்கிறது. ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா இது சாதாரணமாக முன்னோக்கு வினை. வினைப்படு பொருளின் செறிவு குறைந்து வினைவிளை பொருளின் செறிவு அதிகரிக்கிறது முன்னோக்கு வினை. ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா இது முன்னோக்கி நகர்தா. சில விளைபொருட்கள் என்னாகுதுன்னா மறுபடியும் இந்த விளைபொருட்கள் வினையில் உருவான இந்த விளைபொருட்கள் இணைந்து எதை தரும் அப்படின்னா பின்னோக்கி நகர்ந்து வினைவிளை பொருள் பின்னோக்கி நகர்ந்து வினைப்படு பொருளை தருது. ஓகேவா? ஸோ இப்போ என்னாகுது? பின்னோக்கு வினை நிகழ துவங்குது. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா பின்னோக்கு வினையின் வேகமும் முன்னோக்கு வினையின் வேகமும் சமமாகுது. ஸோ முன்னோக்கு வினையின் வேகத்தை RF அப்படின்னு குறிக்கலாம். பின்னோக்கு வினையின் வேகத்தை RB பேக்வேர்டு அப்படின்னு குறிக்கலாம். ஓகேவா? ஸோ எப்போ முன்னோக்கு வினையின் வேகம் ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் ரிவர்ஸ் ஆர் பேக்வேர்ட் ரியாக்ஷன். ஸோ இப்போ முன்னோக்கு வினையின் வேகம் ஈக்குவல் டு பின்னோக்கு வினையின் வேகம். ஸோ முன்னோக்கு வினையின் வேகமும் பின்னோக்கு வினையின் வேகமும் எப்போ சமநிலையில் வருதோ அப்போது முன்னோக்கு வினையின் வேகமும் பின்னோக்கு வினையின் வேகமும் எப்போ சமமாகுதோ அப்போது இந்த மீள்வினை என்னாகுது? சமநிலையை அடையுது. நான் சொல்கிறது புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? கவனிங்க. A மற்றும் Bங்கிறது வினைப்படு பொருள் சேர்ந்து வினைவிளை பொருளை தருது. ஸோ வினைப்படு பொருள் சேர்ந்து வினைவிளை பொருளை தரக்கூடிய வினை முன்னோக்கு வினை. ஓகேவா? எஸ். அடுத்து வினைவிளை பொருட்கள் இணைந்து வினைவிளை பொருட்கள் இணைந்து வினைப்படு பொருளாக மாறுறது பின்னோக்கு வினை. இப்படி முன்னோக்கு வினையும் பின்னோக்கு வினையும் நடக்கக்கூடிய வினைகளை நாம் மீள் வினைகள்னு சொல்லலாம். சரி, இந்த மீள் வினைகள் ஒரு சில நேரத்துக்கு அப்புறம் சமநிலை வினையாக மாறும். எப்போ மாறும் அப்படின்னா முன்னோக்கு வினையின் வேகமும் பின்னோக்கு வினையின் வேகமும் எப்போ சமமாகுதோ அப்போ அந்த மீள்வினை எதை அடையும்? சமநிலைத்தன்மையை பெறும். இதுதான் சொல்லியிருக்காங்க. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? சரி, அடுத்து பாருங்கள். வேதி வினைகளில் 3 முக்கிய கூறுகள். வினை நிகழ்வதற்கான சாத்தியக்கூறு, வினைவேகம், வினை நிகழும் அளவு. இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். வேதி வினைகளில் 3 முக்கிய கூறுகளான வினை நிகழ்வதற்கான சாத்தியக்கூறு, வினை நடக்குமா நடக்காதா, அதுக்கான சாத்தியக்கூறு என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட், வினைவேகம். வினை எவ்வளவு வேகத்தில் நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். 5 நிமிஷத்துலையா 10 நிமிஷத்துலையா அந்த வினையினுடைய வேகத்தை நாம் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வினை நிகழும் அளவு. ஸோ வினை எவ்வளவு அளவு நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணிக்கணும்? தெரிஞ்சுக்கணும். இந்த 3ஐயும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். சரி, அடுத்து பார்த்திங்கன்னா வினை நிகழ்வதற்கு இந்த சாத்தியக்கூறினை வெப்ப இயக்கவியல்
வெப்ப இயக்கவியல் தருதுங்கிறத தான் நம்ம லாஸ்ட் லெசனில் பார்த்தோம். டெல்டா எஸ் கிரேட்டர் தென் 0, டெல்டா ஜி டெல்டா ஹெச் லெஸ் தென் 0வாக இருந்தால் வினை தன்னிச்சையாக நடைபெறும். படித்தோமா? ஸோ வினை நிகழுமா நிகழாதா, அதுக்கான சாத்தியக்கூறு என்ன, அந்த வினை எவ்வளோ வேகத்தில் நடக்குது, வினை நிகழும் அளவு என்ன, இது எல்லாத்தையும் நாம் ஒரு வேதி வினை அப்படின்னா அதுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கணும். சரி, வினை நிகழ்வதற்கான சாத்தியக்கூறினை எது தருது அப்படின்னா வெப்ப இயக்கவியல் தான் தந்துச்சு. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து பாருங்கள், வேதி வினை வேகவியல் ஆனது வினைவேகம் பற்றி விளக்குகிறது. வேதி வினைவேகவியல் எதை விளக்குது அப்படின்னா வினைவேகம் பற்றி விளக்குது. வேதி வினைவேகவியல் எதை விளக்குது? வினைவேகம், வினை எவ்வளோ வேகத்தில் நடக்குதுங்கிறத குறிக்குது. ஓகேவா? எஸ். சரி, அடுத்து பார்த்திங்கன்னா வினை நிகழும் அளவினை சமநிலை மாறிலியை கொண்டு அறிய முடியும். வினை எவ்வளவு நேரம் வினை நிகழும் அளவுன்னு நம்ம சமநிலை மாறியை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இதை வச்சு தான் இங்கே பார்க்க போகிறோம் இந்த லெசனில். கவனிங்க. சமநிலையின் வகைகள், சமநிலை மாறிலியின் முக்கியத்துவம், வெப்ப இயக்கவியல் சார்புகளோடு இதன் தொடர்பு, இது எல்லாத்தையும் வேதிவினை நிகழும் நிபந்தனைகளை மாற்றும் போது அம்மாற்றத்திற்கு வேதி சமநிலை எவ்வாறு எதிர்வினையாகிறது என்பதையும் இந்த லெசனில் பார்க்கலாம். நல்லா கவனிக்கணும். வினை நிகழும் அளவு, சமநிலை மாறிலி, வினைவேகம், இது எல்லாத்தையும் படிச்சுக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? சமநிலையின் வகைகள், சமநிலை மாறிலியின் முக்கியத்துவம் மற்றும் வெப்ப இயக்கவியல் சார்புகளோடு இதன் தொடர்பு, இது எல்லாத்தையும் ஆகியவற்றுடன் என்ன பண்ணுறோன்னா வேதிவினை நிகழும் நிபந்தனைகளை மாற்றும் போது அம்மாற்றங்களுக்கு வேதி சமநிலை எவ்வாறு எதிர்வினையாற்றுகிறது அப்படிங்கிறதையும் இந்த லெசனில் பார்க்கலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? கவனிங்க. ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது இயற்பியல் மற்றும் வேதி சமநிலை. சமநிலையில் பார்த்திங்கன்னா வெவ்வேறு வகைகள் இருக்குதாம். ஓகேவா? சமநிலைனா உங்களுக்கு தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ், முன்னோக்கு வினை மீள் வினையில் முன்னோக்கு வினையின் வேகமும் பின்னோக்கு வினையின் வேகமும் எப்போ சமமாகுதோ அப்போ வினை என்னவாகும்? சமநிலை வினையாக ஆகும் இல்லையா? பாருங்கள், சமநிலையில் பார்த்திங்கன்னா வெவ்வேறு வகைகள் இருக்குது. உதாரணமாக ஒரே எடையுடன் கூடிய இருவர் ஒரு ஏற்ற இறக்க ஊசலாட்ட கருவியின் மையப்புள்ளியிலிருந்து சமதூரத்தில் அமைந்திருக்கும் வகையில் கருவியானது ஊசலாடாமல் நிலையாக நேர்கோட்டில் அமைந்திருக்கும். மேலும் இந்நிலை சமநிலை என அழைக்கப்படுகிறது. பாருங்கள், ஊசல் ஆடுறாங்க, 2 பேரும் ஒரே எடை இருக்கக்கூடிய மனுஷங்க. இந்த சீஷான்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம எல்லாருமே விளையாண்டுருப்போம். அதில் இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் உட்காந்து ஒரே எடையுடன் உட்காடுறாங்க. ஒரே எடையோடு உட்காரும்போது அந்த ஏற்ற இறக்க ஊசலாட்ட கருவியின் மையப்புள்ளியிலிருந்து பார்த்திங்கன்னா சம தூரத்தில் 2 ஊசலாடாமல் நிலையாக நின்றுக்கும். இந்த சமநிலை என்னென்னு சொல்லலாம்னா இந்த சமநிலையை சமநிலை வினைகள்னு சொல்லலாம், சமநிலைன்னு சொல்லலாம்.